அல்லேலியா பாபு இவர் பெத்த மகளே என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து என் கருவை கலைக்க பார்த்தாரு, எங்கள் அப்பா வந்து என் வீட்டுக்காரர் கொலை பண்ண பார்த்தாரு, எங்கள் அப்பா வந்து எங்கள் மாமனார் மாமியார் என் நாத்தனார் பேர்லாம் பொய் கேட்டு உள்ளே வைக்க பார்த்தாரு. இதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் செய்கிற வேலைங்க. இந்த நியூஸ் 18 இருக்கிறவங்க எல்லாம் அர்பன் நக்சலா இருக்காங்களாங்கிற கேள்வியை நமக்கு எழுது. நியூஸ் 18 மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்கள கைது செஞ்சிருக்கணும், அல்லேலியா பாபு கைது செஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் தமிழக முதல்வர் காவல்துறை கையில் வச்சிருக்கிறவர் அல்லேலியா பாபு பதவி நீக்க செஞ்சிருக்கணும். இவர் ஏற்கனவே தமிழ் ததிகணத்துவம் சனாதனம்ங்கிறதுக்கு சந்தானம் பாரு, சமாதானம் பாரு. சனாதனம்ங்கிற வார்த்தையை நாட்டில் தர்பையை போட்டு பூச்சிக்கினா கூட நுழையாத ஒரு நாக்கு பிறன்ற அளவுக்கு அவரை நீங்கள் ஒன்றில் அழகான ஏழை குழந்தை அழுகிய வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது அப்படின்னு அவரை தொடர்ந்து இதை ஒரு தடவை சொல்லுங்க. நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன், ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்கிறேன், அம்மனமாக நான் சென்னை முழுக்க சுற்றி வரேன். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு துணைத் தலைவர் திரு ஓம்புலியூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ ஒவ்வொரு கட்சியில் இருக்கவங்க மேடையில இருக்காங்க அப்படின்றப்போ செந்தில்வேல் அவர் பேசுனதுக்கு வேற கட்சிக்காரங்க வந்து பதில் கொடுக்கலாம். இங்க இருந்துட்டு அந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறது சரியான்றது எனக்கு கேள்வி. யார் விமர்சனங்கள் வைக்கிறது? பாஜகவை சார்ந்தவர் தான் அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க பேடிஎம் அப்படின்றத. ஆமா, சொல்றதுல என்ன தப்புன்னு தான் நான் கேட்கிறேன். பேடிஎம்னு சொல்றதோட இல்லாம, டேய் நீ வந்து லஞ்சம் வாங்கிட்டு பேசுற பையடா, நீ பத்திரிகையாளர்களா, நீ எப்படா வரலாம், பத்திரிகையாளருங்கிற போர்வையில் வராத, திமுகன்னு வா அப்படின்னு தாங்க சொல்லணும். மீதி பத்திரிகையாளர் எத்தனையோ பேர் பேசுறாங்க. இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு பிஜேபி விருப்பாளர் அவர். ஆனா நம்ம அவரை ஒன்றும் பேடிஎம்னு நம்ம சொல்றது இல்லையே. மாலன்னு ஒரு பத்திரிகையாளர் பிஜேபியும் விமர்சிப்பார், திமுகவையும் விமர்சிப்பார். நம்ம அவரை போய் யாரும் வந்து அவர் நம்ம பேடிஎம்னு யாரும் சொல்லலையே. இந்த முரசொலியிலே எழுதுறான், திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுறான், திமுக மேடைகளில் போய் பேசுறான். இப்ப சுபவீர பாண்டியனை போய் யாராவது பத்திரிகையாளர், இவர் கூட தான் இருக்காரு, விடுதலை பத்திரிகை ஆசிரியராக இருக்கார் வீரமணியும் பத்திரிகை துறையில் தாங்க இருக்காரு. அதனால அவர் பத்திரிகையாளருங்க, அதனால நடுநிலையான அவர் கருத்து இருக்கும் அப்படின்னு கேட்கறது எவ்வளவு மரத்தனமோ அதை விட மரத்தனம் இந்த சீப்பு செந்தில் கருத்தை கேட்கறது. ஏன்னா இவனே வந்து நெறியாளராக இருக்கும்போது, நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன். இது ஏற்கனவே இந்த ஆள் வந்து நியூஸ் 7, புதிய தலைமுறை, அப்புறம் நியூஸ் 18 இந்த மாதிரி பல்வேறு சேனல்கள் இருந்தான். நியூஸ் 7 மாதம் ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு இருந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா 2014 டிசம்பர்லேருந்து மோடி சிறுபான்மையினருக்கு எதிரானவரா, மோடி ஆட்சியில் சிறுபான்மையினர் அமைதியாக வாழ்கிறார்களா, மோடி ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, இப்படியே ஒரு இது வச்சான். 2015 மார்ச்சில் என்ன கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு துக்குடா இயக்கம், இந்த டோல்கேட் திருமுருகன் காந்தின்னு ஒரு பையன் தேவச இயக்கம் வச்சிருக்கான் பாருங்க, இந்த மே 17 தேவச இயக்கம், அந்த மாதிரி ஒரு இயக்கம் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஒரு தீர்மானம் போட்டதை வச்சு இந்த ஆள் விவாதம் நடத்தினான். அதுக்கு நான் போய் பேச போயிருந்தேன். இப்போ திமுக ஆதரவாளர் இருக்கக்கூடிய அருமை அண்ணன் ராமசுப்ரமணியன் தான் பிஜேபி சார்பாக வந்தார். ஹாஜாக்கணி பேராசிரியர், அவர் நிஜமாவே பேராசிரியரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து பேசினது எல்லாமே அடிப்படைவாதத்தை ஒட்டியே தான், அவர் ஆதரிக்கே தான் பேசினார். அப்புறம் அவர் தஞ்சை டோமின்னு ஒரு பாதிரியாரை கூப்பிட்டு பேசினாங்க. நான் பேசும்போது வச்ச கருத்துக்களுடைய வேகம் தாங்காமல் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் சீப்பு செந்தில் என்னை எங்கேயுமே இது வரைக்கும் கூப்பிடவே மாட்டான். ஏன்னா அதுக்கு நான் மார்ச் 2015 நான் பேசுகிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி 2015 டால்ஃபின் ஸ்ரீதரை கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினான். நான் என்ன கேட்டேன், உனக்கு என்னப்பா இவ்வளோ மோடி வெறுப்பு, உனக்கு ஏன் இப்படி தொடர்ந்து நடத்துகிற, உனக்கு என்ன பிரச்சனை, எல்லாரும் அமைதியாக தானே இருக்காங்க, ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக அவன் உத்தரப்பிரதேசத்தில் அவனுக்கு மொத்தமாகவே 10,000 கூட உறுப்பினர் இருக்க மாட்டான், அதை ஒரு ஆளு பையன்னு வச்சுக்கிட்டு நீ இப்படிலாம் நிகழ்ச்சி நடத்துறியே அப்படின்னு அந்த ஆளை தோலில் டார். அதாவது நீங்கள் அவங்களெல்லாம் நேராக அவங்கள எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் எதிர்கொள்ளணும். இப்போ ரொம்ப லேட் இதை பிஜேபி செஞ்சது, இதை வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடி செஞ்சுருக்கணும். இந்த சீப்பு செந்தில் எப்பேற்பட்ட ஒரு மனநோய், பாஜக மனநோய், எதிர்ப்பு மனநோய்ங்கிறதுக்கு 2-3 உதாரணம் சொல்கிறேன். அஸ்வத்தாமன் நடத்தின நிகழ்ச்சியிலையும் இப்படி தான் அந்த ஆள் கத்தினான். அதே மாதிரி நாராயணனையும் தேவையில்லாமல் இது பண்ணான். ஆலய நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தது ராஜாஜிங்கிறதையே மாற்றி பொது வழியில் பொய் சொல்ல முயற்சி செஞ்சு அஸ்வத்தாமன்ட்டு அவமானப்பட்ட பையன் இந்த செந்தில். கேடி ராகவனை நீங்கள் உங்கள் கதாகாலத்தை தொடருங்க, அமைதியாக பேசக்கூடிய என் அருமை நண்பன் கேடி ராகவனை கொந்தளிச்சு நான் பேச மாட்டேங்க, நீங்கள் பேசிங்க, நான் அமைதியாக வேடிக்கை பார்க்குறேன். அப்புறம் சேனலில் இருக்கிறவங்களாம் பிரேக்கில் வந்து அவர்கிட்ட கெஞ்சி கதறி
கேடி ராகவனை நடத்த சொன்னாங்க. நான் என்னோட சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்கேன். அப்பேற்பட்ட வன்மம் கொண்ட இந்த சீப்பு செஞ்சில் நீங்கள் பேடிஎம் அப்படின்னு சொன்னாங்கன்னீங்களா, அது மட்டும் சொல்லலை, இடியாப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவன் வந்து காசு வாங்கிட்டு கூவுற பையன். இவன் வந்து எப்படி வந்து ஒரு வேஸ்டி உடம்பை விற்பாங்களோ அந்த மாதிரி இவன் வாயை வைக்கிறாங்க. இவன் ஓலா யூபர் வாயங்கவான். அந்த அளவுக்கு காட்டமாக ஒரு பத்திரிகையாளர் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்லைங்க, அவன் செய்யறதானங்க நான் சொல்றேன். ஏங்க அங்க பாருங்க, டாய்லெட் போயிட்டு தண்ணி ஊத்தாம போயிருக்காங்க நாருன்னா, இல்லைங்க அதை நாத்தத்தெல்லாம் ஏங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அதை சுத்தப்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்கணும். ரோட்ல குப்பை கிடக்குங்க, அந்த குப்பையெல்லாம் அள்ளோங்க, இல்லை டெங்கு வரும்னா ஐயோ டெங்கு வரும்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இவன் அந்த மாதிரி ஆளுங்க. இவன் ஒரு டிச்சு, இவன் சாக்கடை கூவம் இந்த ஆளு. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கும். அப்படி யாராவது நேயர்கள் வருத்தப்பட்டாங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நிறைய வருத்தப்படுங்க. ஏன்னா இவன் ஒரு இழிப்பிறவி இந்த செந்தில். இவன் ரெண்டாவது இன்னொன்று என்ன பண்ணுறான், வெளியில் வந்து பேட்டியும் கொடுக்குறான். நான் வந்து ஏந்திரிச்சிட்டேன், நான் மைக்கை சரி பண்ணும் போதே பேட்டியாம் அப்படின்னாங்க, அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துங்கும் போது இடியாப்போ அப்படி, இதெல்லாம் அவனோட வார்த்தை, நான் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் ஏஞ்சி வெளில வந்துட்டேன். சூர்யா போய் சமாதானப்படுத்த போகிறார் அவனை. வாயா உட்காரியா பரவாயில்ல பேசி தொலை அப்படின்னு சமாதானப்படுத்த போகிறார். உண்மையிலேயே சூர்யாக்கு என் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா, நீ என்ன கூந்தலுக்கு நீ எல்லாம் வரப்படா அப்படின்னு விரட்டி விட்டுருக்கணும். இல்ல ஒரு மேடை நாகரிகத்துக்காக தானே. யாருக்கு நாகரிகம் பார்க்குறோங்கிறது இருக்குங்க. நீங்க நாகரிகம் பார்த்துட்டு நம்ம கண்ணை நாமளே குத்திக்க முடியாதுங்க. இவன்லாம் ஒரு ஆளா? இவன் முன்னாடி இவனோடலாம் போய் நம்ம சபையில ஏறுறதே நம்மளுக்கு அசிங்கங்க. இந்த குணான்னு ஒரு பையன் இருக்கான், அவனாவது சன் நியூஸுக்கு மொத்தமாக அடிமை சாசனம் கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டான். அவங்க மாமனார் மூலமாக வேலை கிடைச்சு அவன் ஏதோ வயிறு வளர்க்கறதுக்காக இந்த தீக்கா பெரியார் அப்படின்னு சொல்லி அவனாவது போய் சன் நியூஸில் ஒட்டிக்கிட்டான். வாழ்நாள் கொத்தடிமையாக சன் நியூஸுக்கு போயிட்டான். இந்த கார்த்திகை செல்வன் ஒருத்தருக்கான், இதே நியூஸ் 18, அந்த நியூஸ் 18 நிகழ்ச்சியில் வந்தது தான். அதனால தான் நான் இதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நடத்தினது வந்து இன்னும் தான் பேர் சொல்கிறேன் இருங்க, இந்த நெறியாளர், இன்னொரு நெறியாளர். இவங்கெல்லாம் எப்படின்னா பிஜேபி சார்பாக விவாதத்துக்கு போவாங்க, திமுக சார்பாக விவாதத்துக்கு வந்திருப்பாங்க. பிஜேபிக்காரன் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பும்போது திமுக காரன் தானே பதில் சொல்லணும். ஆனால் இந்த இவன் இருக்கான் பாருங்க, கார்த்திகை செல்வனும் இப்போ இந்த பிரச்சனை ஆன போது இருந்தால் பாருங்க நெறியாளர், இவங்கெல்லாம் பாஞ்சு வந்து திமுக சார்பாக சொல்லுவாங்க. நான் கூட பிஜேபிக்காரங்கள்ட்ட சொன்னேன், ஏப்பா கொஞ்சம் அவங்கள அவமானப்படுத்துங்க, நீங்கள் லைவ்லேயே என்ன கேளுங்க சார், நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அப்போ திமுக காரங்களை வர வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ திமுக காரங்க முட்டாள்களா, தற்குறிகளா, அறிவில்லாதவங்களா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால உங்கள் வாயை வச்சு நீங்கள் அவங்கள காப்பாற்றுறீங்களா அப்படி 4 தடவை கேளுங்க. இப்படி கேட்டிங்கன்னா அவனும் அடங்குவான். அதே இந்த கார்த்திகை செல்வன் போய் ஸ்டாலினை இது வரைக்கும் 2-3 தடவை பேட்டி எடுத்திருக்காரு. இந்த 2-3 தடவை பேட்டி எடுக்கும்போது, சார் நீங்கள் அப்பா செல்லமா அம்மா செல்லமா, எவ்வளோ கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்கான் பாருங்க. சார் உங்களுக்கு கிரிக்கெட்டில் பேட்டிங் பிடிக்குமா பவுலிங் பிடிக்குமா, உங்களுக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமா, உங்களுக்கு வெளியில் நீங்கள் போய் மலைவாழ் பிரதேசம் போவீங்களா இல்லை வேறு ஏதாவது இதுக்கு போவீங்க, இப்படிலாம் கஷ்டமான கேள்வியே தமிழக முதல்வர் பார்த்து கேட்டான். ஆனால் அண்ணாமலைகிட்ட எவ்வளோ எளிமையான கேள்வி பாருங்கள். அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் என்ன, எவ்வளோ எளிமையான கேள்வி. பொக்ரான் அணுகுண்டு வெடித்த போது அப்துல் கலாம் எழுதின ஃபார்முலா என்ன, அதே மாதிரி ரஃபேல் விமானத்துக்குள்ளே எவ்வளோ டேங்கர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அது எவ்வளோ தூரம் போய் தாக்கும், அதுக்குள்ளே என்ன எவ்வளோ ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ரொம்ப ஈஸியான கேள்வியெல்லாம் அண்ணாமலைகிட்ட கேட்பான், பிஜேபிகிட்ட கேட்பான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டான்னு நினைக்கிறேன், ஸ்டாலினுக்கு வந்து அறிவே இல்லை, அதனால் இப்படி தான் கேள்வி கேட்கணும், பிஜேபிக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. ஆனால் விவாதங்களுடைய பேட்டர்னை நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து நெறியாளர்கள் திமுகக்காக முட்டு கொடுப்பான், பிஜேபிக்காரன் பேசும்போது வரிக்கு வரி கேள்வி கேட்பான். ஆனால் திமுக காரன் பேசும்போது பொதுக்கூட்டம் பேசுகிற மாதிரி போகிற போக்கில் இல்லாத பொய்யெல்லாம் புழுக விடுவான். இது வந்து நம்ம சைட்லேயும் சில தவறுகள் இருக்குது. இது அந்த இடத்துலையே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுங்களேன் இந்த அளவுக்கு வந்திருக்காது. வெளியில் வந்த அந்த அண்டா செந்தில் என்ன பண்ணுறான், நான் சொல்லலை, நான் அண்டான்னு அவனே சொல்லிக்கிறான். அந்த அண்டா செந்தில் வெளில வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் இவருக்கு போட்டேன், அல்லேலியா பாபுக்கு, அவர் உடனே 100 பேரை அனுப்பிச்சிட்டாரு. நான் என்ன கேட்குறேன், அல்லேலியா பாபு இங்கே வந்து திருச்செந்தூரில் வந்து ஏய் போய் திருப்பதியில் 36 மணி நேரம் நிற்கிற, இங்கே ஒரு நாள் 6 மணி நேரம் நிற்க முடியாதா, பாமா அப்படின்றார் ஒரு அமைச்சரோட வார்த்தை. அப்புறம் வந்து மருமகனை கொலைவெறி தாக்குதல் நடத்தி மகளை, இவர் பெத்த மகளே என்ன சொல்கிறாங்க,
எங்கள் அப்பா வந்து என் கருவை கலைக்க பார்த்தாரு, எங்கள் அப்பா வந்து என் வீட்டுக்காரை கொலை பண்ண பார்த்தாரு, எங்கள் அப்பா வந்து எங்கள் மாமனார் மாமியார் என் நாத்தனார் மேலாம் பொய் கேஸ் போட்டு உள்ளே வைக்க பார்த்தாரு. இதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் செய்கிற வேலைங்க. அதுக்கப்புறம் இதே அலோலியா பாபு இதில் இந்து முன்னணிக்காரனையும் இதில் குளத்தூர் தொகுதியில் நான் வந்தேன்னா என்ன தெரியுமா பண்ணுவேன், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பழைய ஸ்னேக் பாபு, அந்த கணபதியர் பேக்கரி டீலிங், அதை யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அந்த கணபதியர் பேக்கரி டீலிங்கில் வந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்தேன்னா என்ன தெரியுமா பண்ணுவேன், நம்ம அண்ணன் இளங்கோன்ட்ட கேட்டிங்கன்னா இன்னும் விவரமாக சொல்லுவார். அங்கே அந்த மாதிரி அவருடைய ஒரிஜினல் சுபாவத்தை நான் ஊடு கட்டுவேன் நான் அப்படின்னா அவருடைய அந்த வஸ்தாத மாதிரியே அவருடைய நடவடிக்கை இன்னும் அந்த சைக்கிள் செயின் சுற்றுற இதுலேருந்து அவர் இன்னும் வெளியில் வரல. அப்புறம் சுசீந்திரத்தில் போய் உங்கள் ஊர் பக்கத்தில் அங்கே போய் நின்றுக்கிட்டு, அதுக்கு தான் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அவர் தினசரி என்ன சாப்பிட்றாரோ அதை வந்து பக்தர்களை பார்த்து அவரை கேட்டார். ஒருவேளை அல்லேலியா பாபு அதை தான் திங்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் அவர் சோறு தின்னுருந்தாருன்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர், கடவுள் சன்னிதானத்தில் போய் நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம தவறான வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் அவர் நினச்சிருந்துருப்பார். இப்பேற்பட்ட தரம் வாய்ந்த அல்லேலியா பாபுக்கு அவர் ஒரு மெசேஜ் போட்டாராம். உடனே அல்லேலியா பாபு ஒரு 200 பேர் அனுப்பிச்சிட்டாராம். அப்போ ரவுடி சப்ளையரா யாரு? அல்லேலியா பாபு. அப்போ ரவுடி சவகாசத்தை தன்னுடைய கடந்த கால தொழிலை இன்னும் செஞ்சிட்டு இருக்காரா? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் அப்புறம் ஹெச்ஆர்என்சியில் அவர் நடந்துக்கிற விதம், திருச்செந்தூரில் அவர் பக்தர்கள்ட்ட பேசின விதம், சுசீந்திரத்தில் அவர் பக்தர்கள்ட்ட பேசின விதம், அவர் பொதுவாகவே அவருடைய செயல்பாடுகள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கடந்த கால ஸ்டிக்மாலேயே அவர் இன்னும் இருக்காரோ அப்படின்னு தான் பல பேர் என்றாங்க. என்னுடைய குற்றச்சாட்டா இது இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா நான் அதை பற்றி சிந்திச்சிட்டு இருக்கேன். இதுக்கு சிந்திச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அதனால் ஒரு ரவுடி எலிமெண்ட்ஸை வச்சு இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ரவுடித்தனத்தை வச்சு தான் இவங்க செய்யணும்னா நம்ம திரும்பி ரவுடித்தனத்தை எடுத்தால் என்ன ஆகும்? இது சம்மந்தமாக எஸ்ஜி சூர்யா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு எஸ்ஜி சூர்யாவை உள்ளே அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வெளியில் வரும்போது இந்த சேனல் நிர்வாகம் என்ன சொல்லுது, போகாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போலீஸை வர வச்சோ இல்லை நிர்வாகம் நினச்சிருந்தா தடுத்துருக்க முடியாதா? இத்தனைக்கும் இந்த நிர்வாகம் அம்பானியோட நிர்வாகம். அம்பானியோட சேனல் திமுகவுக்கு ஒத்துதற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்போ கார்த்திகை செல்வம்லாம் எப்பேற்பட்ட ஃப்ராடு பைய. அப்போ அவன் வந்து அம்பானி அதானின்னு உனக்கு கூறானுங்கள்ல இங்கே வந்து, அப்போ அதெல்லாம் பொய்யா கோபால், பொய்யா, இப்படிதான் நாம் பேசணும். ஏன்னா இவங்க வயிறு வளர்க்குறதுக்காக எந்த லெவலுக்கு போனாலும், எவ்வளோ கீழ்த்தரமான வேலைகளுக்கு போனாலும் ஊடகங்கிற போர்வையில் இந்த பயலுக செயல்படுறானுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதுக்கு வந்து ஊடக அடியாட்களாகவும் கார்த்திகேயன், கார்த்திகை செல்வன், சீப்பு செந்தில், குணா, தம்பி தமிழரசன் போன்ற பணவெறி பிடித்த, பணத்தையே குறிக்கோளாக கொண்டு வயிறு வளர்ப்பதற்காக மட்டும். மோஸ்ட்லி ஒரு பத்திரிகையாளருக்கு சில ஐடியாலஜி பிடிச்சிருக்கும், சில கட்சி வந்து அது உங்கள் வீட்டில் வச்சுக்கங்க, அது உங்களோட வச்சுக்கங்க. யூ கேனாட் இம்போஸ் ஆன் அதர்ஸ். அப்போ இவங்கெல்லாம் யார்? ஹிட்லர், முசோலினியா? அப்போ இவங்கெல்லாம் ஃபேசிஸ்ட் தானே? இவங்க எந்த சித்தாந்தம்? நீங்கள் வந்து வா விவாதம்னு என்ன கூந்தலுக்கு கூப்பிடுறப்ப, அப்போ உனக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னா நான் ஏன் ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு செயல்படக்கூடாது? நீயாவது பத்திரிகையாளர், நான் அரசியல்வாதி, நான் அரசியல் கட்சி நடத்துகிறவன் நான் ஒரிஜினல் அரசியல்வாதின்னு காமிச்சா நீ தாங்குவியா? இதே நியூஸ் 18 கும்பல் தான் எஸ்சி சேகர் வீட்டில் கல் விட்டு எரிஞ்ச கும்பல். இந்த நியூஸ் 18 இருக்கிறவங்கெல்லாம் அர்பன் நக்சலாக இருக்காங்களாங்கிற கேள்வியை நமக்கு எழுது. இதை உண்மையிலேயே இதை பாஜகவின் மேலிடத்துக்கு எடுத்து சென்று இந்த ஒட்டுமொத்த கும்பலையும் அப்புறப்படுத்தணும். கார்த்திகை செல்வன்லேருந்து அன்றைக்கி நிகழ்ச்சி நடத்தின அந்த பையன் வரைக்கும் ஒட்டுமொத்த நியூஸ் 18 எனக்கு தெரிஞ்சு 90% அர்பன் நக்சல்கள் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் அந்த சேனல்லேருந்து வெளியேற்றினாதான் உண்மையான ஊடகாரம் அங்கே காக்கப்படும். குறைஞ்சபட்சங்க இப்போ இன்னும் 4-5 நெறியாளர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட இப்போ நக்கீரன் பிரகாஷ் இருக்கார், அவரை விட கேவலம் முடிச்சவங்க இவங்க. நக்கீரன் பிரகாஷ் கூட ஓப்பனாக வந்து அவர் திமுக சைடு எடுத்து பேசிட்டு போயிடுறாரு. இவங்கெல்லாம் இந்த நெறியாளருங்கிற பொருளை நரித்தனம் செய்யக்கூடிய தந்திர வேலை பார்த்து பண வெறியில், அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. RS பாரதி இவங்களை பார்த்து தான் சொன்னார், எஸ்வி சேகர் வீட்டில் கல்வெட்டு எரிஞ்ச பயலுக ஊடகத்தினை கேவலப்படுத்தி விட்டார் எஸ்வி சேகர். அவர் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் ஒரு வீட்டில் போய் கல் எறிஞ்சாங்க. ஆனால் RS பாரதி சொன்னதுக்கு இவங்கெல்லாம் ரெட் லைட் ஏரியாவில், மும்பாய் ரெட் லைட் ஏரியாவில் போய் ஏதாவது தொழில் செய்யலான்னாரு. ஒருவேளை அதை செய்கிறதுனால இவங்களுக்குலாம் கோவம் வரலையாங்கிறது எனக்கு தெரியல. அந்த வார்த்தையை நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். அதனால் இவங்கெல்லாம்
ஒரு கேடுகட்ட புல்லுருவிகள். இதில் காவல்துறையுடைய நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நியூஸ் 18 மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்கள கைது செஞ்சுருக்கணும். அலேலியா பாபுவை கைது செஞ்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் தமிழக முதல்வர் காவல்துறை கையில் வச்சிருக்கிறவர் அலேலியா பாபுவை பதவி நீக்கம் செஞ்சுருக்கணும். சீப்பு செந்திலையும் அந்த நெறியாளர்களையும் கைது செஞ்சுருக்கணும். அது மாதிரி பண்ணாதது தான் இதன் விளைவு. அதனால தான் பிஜேபிக்காரங்க தாக்கப்பட்டாங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நாளை மறுதினம் தமிழர்களின் பாரம்பரியமிக்க பாரதிய இந்துக்களின் பாரம்பரியமிக்க பண்டிகையான தமிழகத்தில் பொங்கல் என்றும் வட இந்தியாவில் மகர சங்கராந்தி என்றும் அழைக்கக்கூடிய பாரதியர்களின் பெருமை மிகு பண்பாட்டு சிறப்புமிக்க பண்டிகைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். தமிழர்கள் அனைவரும் சூரியனை வழிபட்டு மாட்டை வழிபட்டு கும்பிடுவார்கள். யார் யாரெல்லாம் சூரியனையும் மாட்டையும் வழிபடுகின்றார்களோ அவர்கள் மட்டுமே தமிழர்கள் என்று ஆணித்தரமாக பதிவு செய்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.